நாளைக்கு சொர்க்கத்தில் எல்லாரும் போவாங்க. சொர்க்க வாசலை திறக்கிறதுக்கு முந்தையே ஓடி போவாங்க சொர்க்கம் அனுமதிக்கப்பட்டவங்க. ஆனால் சொர்க்கத்துக்குள்ளேருந்து பதில் வரும், யாருக்காகவும் திறக்கப்படாது, யாருக்காகவும் சொர்க்கம் திறக்கப்படாது. அவ்வளுமன் எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையும் முதல் மனிதர் வர வேண்டும். யார் அந்த முதல் மனிதர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னால தான் சொர்க்க கதவே திறக்கப்படும். முதல்ல சொர்க்கத்தில் நுழைகிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மேலே வச்சான்னா எங்கே கொண்டு வச்சிருக்கிறான்? எந்த ஒரு நபியும். அதனால தான் சொன்னாங்க, ஒல் அம்பியா வராயி, நபிமார்கள் எல்லோருமே எனக்கு பின்னால் தான் வருவார்கள். ஒலா ஃபக்ர், இது ஒரு பெருமை எனக்கு இல்லை, ஆனால் பெருமைக்குரிய விஷயம் அது. மூசா நபி ஆகட்டும், ஈசா நபி ஆகட்டும், இப்ராஹிம் கலீலுல்லாஹ் எல்லாருமே பின்னால் தான் வர்றாங்க. இதில் எனக்கு பெருமை இல்லை, ஏன்னா நான் பணிவாக தான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறத அழுத்தமாகவே சொல்லிட்டு இருப்பாங்க.